தமிழக வெற்றிக் கழகமானது பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் தவிக தலைவர் விஜய் மற்றும் ஆதரவளித்த காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சி தலைவர்கள் ஆளுநரிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாளை பிற்பகல் 3:15 மணிக்கு விஜய் பதவியேற்பு விழாவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தவிக தலைவர் விஜய் பதவியேற்றுக் கொள்வதற்கான அழைப்பை ஆளுநர் வழங்கியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஒரு வழியாக நீண்ட இழுபறிக்கு பிறகு, முயற்சிகளுக்கு பிறகு, போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் அவர்கள் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நாளை பிற்பகல் 3:15 மணியளவிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கூடிய அந்த தருணம் இருக்கும் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. நாளை மாலை 3:15 மணியளவிலே சென்னை பெரியமேடு நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அந்த நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே மலர் அலங்கார பணிகள் உட்பவையெல்லாம் நிறைவடைந்திருக்கின்றன. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளப்படுகின்றார். நாளை முதலமைச்சரானவுடன் நாளை மறுநாள் திங்கட்கிழமை சென்னை கோட்டை தலைமைச் செயலகத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் செல்லுவார். அப்பொழுது தன்னுடைய முதல் கையெழுத்தை தான் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான கையெழுத்தை வழங்க வேண்டுமோ அந்த கையெழுத்தை விஜய் இடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அமைச்சர்களுக்கான அறைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு வழங்குவதற்காக சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையிலே இனோவா கார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் அமைச்சரவை உறுதி செய்யப்பட்ட பிறகு உடனடியாக அந்த இனோவா கார் உள்ளிட்டவற்றை எல்லாம் வழங்கி வருவார்கள். இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் நாளை 3:15 மணியளவிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜய் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை தமிழக வெற்றி கழகம் சார்பில் வைத்திருந்த அந்த கோரிக்கைகளை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி